வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு மீன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். மீனம் 12வது ராசி, காலச்சக்கரத்தின் 12வது ராசி. ஒரு மீனை கடிக்கிற மாதிரி இருக்கிற ராசி மீனம். மீனத்துல தான் சுக்கிரன் உச்சம், குரு ஆட்சி. அப்ப எப்பவுமே அந்த சுக்கிரன் உச்சமாகிற ராசிங்கிறதுனால இவங்களுக்கு பணம், பொருளாதாரம், ஜாலியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, உயர் ரக வாழ்க்கை, எப்பவுமே சிம்பிளா வாழ்றதுக்கு உங்களுக்கு பிடிக்காது. எதுவுமே எல்லா தேவைகளும், அடிப்படை தேவைகளும் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. காரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பைக்கு, ஏசி, இந்த மாதிரின்னு வச்சுக்கோமே. ஒரு நார்மலாக இருக்கிற ஃபேமிலி கூட மீனராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த அடிப்படை தேவைகள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. சிலர் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் மீனராசிக்கு சுக்கிரன் உச்சமாகிற ராசிங்கிறதால அவங்க எப்பவுமே இயற்கையாகவே இப்படித்தான் இருப்பாங்க. அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதே போல மீனராசிக்காரங்க எல்லாமே நகையை இழந்து மீண்டவங்க 95% இருப்பாங்க. இழந்துட்டு சார் மீளவே இல்லைங்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது மீனம். அவங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஏற்கனவே விரயச்சனி போயிட்டு இருக்கு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடத்துக்கு போற குரு நல்லதா சார் அப்படின்னா கண்டிப்பா நல்லது இல்லை. சிறப்பான காலமா அது கொடுக்காது அப்படிங்கிறது ஒரு கூற்று. ஆனா அவர் போன இடத்துல இருந்து, உட்கார்ந்த இடத்துல இருந்து பார்க்குற இடம்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அவர் எங்கெங்க பார்க்குறாரு தெரியுங்களா? ரொம்ப பிரமாதமான இடங்களை பார்வை செய்கிறார். 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த 9, 11 இடம் இருக்கு பாத்தீங்களா, இருக்கிறதுலே கொடுப்பனையான இடம். ஜாதக ரீதியாவே 9ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரக தசை நடத்துறதே ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்றது. அப்படி நடக்கிற அந்த குரு பயிற்சி, குரு பார்வையில இந்த இடங்களை பார்க்கறதால 3ஆம் இடத்துக்கு குரு வந்தா கூட எந்திரிச்சு ஓடக்கூடிய வல்லமையும் சமாளிச்சு வாழக்கூடிய சக்தியும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். உங்க தந்தையாருக்கு உடல் சரியில்லை அப்படின்னா அது சரியாகும். தந்தையாரோட கருத்து வேறுபாடு இருக்குன்னா அது சரியாகும். 2வது டிகிரி படிக்கிறேன், பிஹெச்டி படிக்கிறேன் அப்படின்னா அது ஓகே ஆகும். கல்யாணத்துக்காக ரெடியா இருக்கேன், இன்னும் கல்யாணம் இல்லைன்னா திருமணத்துக்கான காலமா இருக்கும். 2வது குழந்தைக்காக நான் வெயிட் பண்றேன், 2வது குழந்தை கிடைக்குமானா கண்டிப்பா 2வது குழந்தை கிடைக்கும். அதே போல 9ஆம் இடத்தை பார்க்கறதால உங்களுக்கு ப்ரமோஷன், அரசாங்க வேலை, அரசியல்ல உயர்வு, அரசு உத்தியோகத்துல முயற்சி, முன்னேற்ற, வளர்ச்சி, இது எல்லாத்தையுமே இந்த குரு பார்வை உங்களுக்கு கொடுக்கும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறாரு. அப்ப பழைய நண்பர்கள், பிரிஞ்சு போன நண்பர்கள் சேர்றதும், நண்பர்கள் ஒரு நல்லபடியா உங்களோட அந்யூன்யமா இருக்கிறதும் இது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதே போல 9ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பார்வை செய்யறதால அஞ்சல் வழி கல்வி படிக்கிறவங்க, படிப்பு முடியாம அப்படியே பெண்டிங்கா இருக்கிறவங்க எல்லாம் இப்ப அந்த படிப்பை முடிச்சு வெளியில வந்துருவீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், அங்க போய் தூர தேசத்துல பொருள் ஈட்டுறது, சம்பளம், ப்ரமோஷன், முன்னேற்றம், உயர்வு, இது எல்லாம் கொடுக்கும். சார் 3ல குரு வந்தா ஏதோ துரியோதனனே படைமாண்டான்லாம் சொல்லுவாங்க சார் 3ஆம் இட குருவுக்கு. எல்லாம் வாஸ்துவம் தான், இல்லைன்னு சொல்லல. 3ஆம் இடத்துக்கு வர்ற குருவுனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். இதெல்லாம் ப்ளஸ்ஸாகவும் இருக்குந்தா கூட நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க நகரணும். நல்ல நகர்வை நோக்கி நகர்ந்தால் சிறப்பான வளர்ச்சி, முன்னேற்றத்தை அது 100% கொடுத்துரும். இதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறது ஒரு சூட்சமமான விதி. அப்போ 3ஆம் இடத்துல இருக்கிற குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதால இப்போ மனைவி, கணவர் ஒன்னா இருக்கீங்க அப்படின்னா பிரிஞ்சு வெளியில வேலைக்கு போறேன், ஒரு வெளிநாடு போலான் இருக்கேன், நான் போலாமா சார்னா இப்ப அதுக்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம். அப்படி போனா எங்களுக்கு வளர்ச்சி இருக்குமானா இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி அது வளர்ச்சி தான் சொல்லுது, நல்லதுதான் சொல்லுது, கெட்டதா அது காட்டலை அப்படிங்கிறது ஒரு சூட்சமமான விஷயங்களா பார்க்கப்படுது. ஆனாலும் 9ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கான பார்வை இருக்கு பாருங்க, குரு பயிற்சி சூப்பர். கரெக்டா மே மாசம் 1ஆம் தேதி சாயங்காலம் 5:30 மணி ஈவினிங் கரெக்டா குரு பயிற்சி. மே 1, 2024 இந்த பீரியடை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதுல என்ன பிளஸ்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் குரு வர்ற இடத்தினால சில ராசி பாதிக்குது, எல்லா ராசியிலையும் பாதிக்காது, சில ராசி பாதிக்கும். ஆனா பொதுவா 12 ராசிக்குமே அவரோட பார்வைப்பட்ட இடங்கள் கண்டிப்பா 100க்கு 100 நல்லது செஞ்சிடும், மைனஸே செய்யாது. ரொம்ப பிரமாதமான விஷயத்தை தான் செய்யும். அதுதான் இங்க இருக்கிற பிளஸ். குருவுனால எல்லாமே தப்பாயிரும், மைனஸ் ஆயிரும், போராட்டம் ஆயிரும் அப்படியெல்லாம் இல்லைங்க. பார்வைப்பட்ட இடத்தினால பிளஸ் பண்ணி கொடுக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அப்படிங்கிறத பெரிய ஒரு நன்மை, உண்மை. அப்ப குரு பாருங்க எவ்வளவு ஒரு ஃபேவரபிளா நமக்கு செய்யறாரு. அதனாலதான் அவருக்கு இயற்கை சுபர்.
குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப குரு பார்வைக்கு இவ்வளவு பலம் இருக்கு. இறைவனை நம்ம நல்லா பிரேயர் பண்ணணும். இப்ப குரு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தூர தேச பிரயாணம் எல்லாம் ஒரு மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப தூரமா ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கடல் சார்ந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு வருது, இல்லை கடல் கடந்த ஒரு டூர் போயிட்டு வருது, ஒரு விமான பயணம் போயிட்டு வருது, ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த காசி, கயா, ராமேஸ்வரம் எல்லாம் இப்போதான் அதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு சார், நான் போயிட்டு வரலாமான்னு இருக்கேன். நல்ல காலமா சார்னா நல்ல காலம் குரு பயிற்சி. அந்த குருனால உங்களுக்கு அவ்வளவு யோகங்கள் உண்டு. ஏன்னா உங்க ராசி அதிபதியே குரு தான். அதனால உங்களுக்கு பெரிய கெடுதி பண்ண மாட்டார். அவர் தான் தொழில்காரர். அந்த 10 குடையோனும் குரு தான். அவர் 3ஆம் இடத்துக்கு போறாரு இல்லையா கோச்சாரத்துல. அப்ப தொழில மாத்திர சிந்தனைகள் வரும். பார்ட்னர் போடலாமாங்கிற எண்ணம் வரும். இல்ல கணவனா இருந்தா மனைவி பேர்ல அவர் தொழிலை மாத்தி இப்போ டைப் பண்ணி கூட்டு போட்டு நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் வரும். அதுல லாபம் மிகுதியாக கிடைக்குமான ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இதுல எல்லாம் கலந்து உங்க சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம கண்டிப்பா ஒரு முறை நீங்க பார்த்து நல்ல தசா புத்திகள், நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட். ஒரு மாற்றத்தை நோக்கி பயணமா இருக்கும், சூப்பரா இருக்கும். அப்படிங்கிறது குருவுக்கு ஒரு அற்புதமான விதிகள் இதெல்லாம். அப்ப மீனராசி அன்பர்கள் குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல், மைனஸ் இல்லை. ஆனா 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் நிதானிச்சுதான் நீங்க போகணும். நார்மலா தான் இருக்கும், ஃபேவரபிளா பெருசா இருக்காது, ஓகேவா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கும். இதை தான் நம்ம சொல்ல போறோம். அப்ப குரு பயிற்சியை பயன்படுத்துங்க, நிறைய முன்னேற்றத்தை நோக்கி பயணிங்க. இதுல என்ன மைனஸா வரும்னா, நீங்க ஒரு தடவை முயற்சி பண்றதை விட 10 தடவை 5 தடவைன்னு ஒரு முயற்சி பண்ணும்போது அது ஃபேவரபிளா அமையும். அதுதான் இங்க ஒரு மைனஸா இருக்கும். ஆனா கிடைக்காம போகாது, கிடைச்சது நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும். அவர் பார்க்குற இடம்னு ஒண்ணு இருக்கு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கணவன் மனைவிக்கிடையே சண்டை இருந்தா சரியாகும், பார்ட்னர்ஷிப் பிரச்சனை இருந்தா சரியாகும். இப்படி எல்லாம் இருக்கு. 2வது குழந்தைகளுக்கு முன்னேற்றம், வளர்ச்சி, அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திருமண வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல்லாம் நல்லா இருக்குமானா ரொம்ப நல்லா இருக்கும். சிலரெல்லாம் சார் குழந்தைகளுக்கு எங்க 2வது குழந்தை மட்டும் கொஞ்சம் டைவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு சார், வாழ்க்கை சரியில்லாம இருக்கு சார்னா அது கூட இப்போ ப்ளஸ் பண்ணி கொடுக்கும், நல்லதே நடத்தி கொடுத்துரும். அந்த டைவர்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை போய் ஒரு வளர்ச்சி மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு அது பெரிய உதவியா இருக்கு இந்த குரு பயிற்சி. அப்ப குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அந்த குருவுக்கு உண்டான மாற்றங்களை, முயற்சிகளை நீங்கள் சரியான முறையில ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி அதிகமா பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற சூட்சமம். அதை கரெக்டா பண்ணீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.